வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப சாஃப்டான ரொம்ப சத்தான ஒரு தோசை ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு காமிக்க போகிறேன். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இது. நம்ம ரொம்ப சுலபமாகவும் செய்யக்கூடியது. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இதுக்கு இட்லி அரிசி நான் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். நம்ம எந்த டம்ளரில் நீங்கள் அரிசி எடுத்துக்கிறீங்களோ அதே டம்ளர் அளவை எடுத்துக்கோங்க. இப்போ அதே டம்ளரில் அரை டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பு, 1/4 டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பு, இதிலேயே அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றா 2 மணி நேரத்துக்கு ஊற வைக்கலாம். இப்போ இது நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது ஊற வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா 2 மணி நேரம் கண்டிப்பாக ஊற வைக்கணும். இப்போ பாருங்கள், 2 மணி நேரம் கழித்து இப்போ இதில் இருக்க தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டிடுங்க. இப்போ அடுத்து நம்ம மிக்சியில் அரைக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு வாங்க பார்க்கலாம். ஜீரகம் 1 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன், கொஞ்சம் கருவேப்பிலை, 6 சிவப்பு மிளகாய். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இதை மிக்சியில் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையுமே. இந்த மிக்சியிலே இப்போ அரைக்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதிலையே 5 to 6 பீஸ் அளவுக்கு தேங்காய் இதில் சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிக தேங்காய் தேவையில்லை. இப்போ பருப்பு எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா நைஸாக இது மாதிரி அரைச்சிக்கோங்க. இது மாதிரி நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறம் கடைசியாக பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி தழை இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா அதிகமாக கொத்தமல்லி தழை சேர்த்தோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி நிறைய கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தோசைக்கு மாவு ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த மாவுலையே நீங்கள் வேணும்னா வெங்காயம், இப்போ நம்ம கொத்தமல்லி தழை சேர்த்ததுக்கப்புறம் நான் 2ஆக பிரித்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தோசை மாவில் நான் கேரட் வெங்காயம்லாம் சேர்க்க போகிறதில்ல. இப்போ இதில் கேரட்டும் வெங்காயமும் சேர்த்துக்கிறேன். இப்போ தோசைக்கல் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம வெங்காயமும் கேரட்டும் சேர்க்காத அந்த தோசை மாவில் தான் இப்போ நம்ம தோசை ஊற்ற போகிறோம். நல்லா உள்ளேருந்து வெளியில் நல்லா லேசாக இருக்க மாதிரி தோசை மாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நான் சொன்ன அளவுலேயே நீங்கள் தோசை மாவுக்கு அரைச்சிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இது மாதிரி மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு, இன்னொரு சைடு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப சத்தான ரொம்ப சாஃப்டான தோசை ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வெங்காயமும் கேரட்டும் சேர்த்து நம்ம தோசை மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை இது மாதிரி கொஞ்சம் தடியாக தான் ஊற்றிக்கணும். அப்போ தான் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நம்ம அந்த தோசை மாதிரி லேசாக ஊற்ற வேணாம். இது மாதிரி கொஞ்சம் தடியாக ஊற்றி தேவையான எண்ணெய் ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணி மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம இன்னொரு சைடு வேக வைக்கிறது திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குல்ல, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேங்காய் சட்னி ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது முடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.